பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவன்காடு கிராமத்தில் உள்ள ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு 3 தீர்த்த குளங்களில் சிறப்பு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலில் உள்ள தீர்த்த கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அக்னி, சூரியன், சந்திரன் ஆகிய 3 தீர்த்த குளங்களிலும் அஸ்திர தேவர் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் புனித நீராடி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தையொட்டி ஜோதி தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்திய ஞான சபை வளாகத்தில் 6 திரைகள் நீக்கப்பட்டு பக்தர்களுக்கு புரட்டாசி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மூலக்கொத்தளம் பகுதியில் அமைந்துள்ள தர்ம முனீஸ்வரர் ஆலய வளாகத்தில் அருள் பாலிக்கும் மாரியம்மன் கோவிலில் முளைக்கொட்டு உற்சவத்தை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து ராஜமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனையும் நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நடேசன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ராஜகோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவையொட்டி விஸ்வகர்மா ரதபவனி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சிங்காரி மேளம் மற்றும் மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடவுளின் வேடங்கள் அணிந்த பக்தர்கள் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கோவிலை அடைந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி கோபூஜை நடைபெற்றது. பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழங்கள், கீரைகளை வழங்கி வழிபட்டனர். இதன் பின்னர் ராஜகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள சட்டைநாதர் கோவிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்து விநாயகர், நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோசாலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பசுமாடு மற்றும் கன்றுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்கள் வழங்கி பசுமாட்டை வலம் வந்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.